ஒரு முட்டை காடு மாதிரி இந்த இடம் மேடா எண்டு காடே இல்லாமல் போகுது ஹைட்டு. கொரியன்ஸ் இத்தனைக்கும் நம்மளோட கரன்சி வந்து இவங்களுக்கு கம்மி தான். ஸ்டார்ஃபீல்டு கோஎக்ஸ் அப்படின்னு ஒரு இடம். G20 சியோல் சுமித். ஆஹா, வெரி குட். 2010 இங்கே நடந்திருக்கு G20. எதுக்கு வந்திருக்கோன்னா, இப்போது இங்கே ஒரு கோயில் இருக்குன்னு நாங்கள், புத்த கோயில். ஸ்டார்ஃபீல்டு கோஎக்ஸ் அப்படின்னு ஒரு இடம், மால். இன்றைக்கி அங்கே வந்திருக்கிறோம். காட்டிட்டு பாருங்க, எண்டு காடே இல்லாமல் போகுது ஹைட்டு. எவ்வளோ பேர் ஹைட்டில் இருக்குது பாருங்க. G20 சியோல் சுமித். ஆஹா, வெரி குட். 2010 இங்கே நடந்திருக்கு G20. அதுக்கான ஒரு இந்த உருண்டையில் வச்சுருக்கானுங்க. பார்க் ஹயாத், பார்க் ஹோட்டலு, ஷில்லி ஸ்டே பாருங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். SGF. அதாவது இந்த பக்கம் எதுக்கு வந்திருக்கோன்னா, இப்போது இங்கே ஒரு கோயில் இருக்குன்னு நாங்கள், புத்த கோயில். ஸோ பஸ்ஸு கிடைக்கல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், பஸ்ஸு கிடைக்கல. பார்த்தோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. 2.9 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ தான் இருக்குன்னு பார்த்தோம். களிமண்டம் நடந்தே போயிடுவோம் அப்படின்ட்டு. 3 கிலோமீட்டர் தானே, அப் அண்ட் டவுனு. ஜாலியாக வந்து போலன்னு வந்துட்டோம். கோஎக்ஸ் ஸ்டார்ஃபீல்ட் அப்படின்னு இங்கே ஒரு இடம். எவ்வளோ பேர் ஸ்க்ரீன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. பில்டிங் கட்டி மேலே போயிட்டே இருக்குது. சண்டே ஆனையை மட்டும்தான் இங்கே குழந்தைங்கள்லாம் வெளியே பார்க்க முடியுது. அதர்வைஸ் அவங்களுக்கு இங்கே யாரையும் பார்க்க முடியறதில்லை. இதை தாண்டி போகணும் புத்த கோயிலுக்கு. கொரியா வந்தீங்கன்னாக்கா இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டு பார்க்காம இருக்காதீங்க. இதுவும் பார்க்க வேண்டிய ஒரு பெரிய மால். பணத்தை செலவழிக்கிறதுனா இங்கே வரலாம் தாராளமாக. இது என்னென்னா, நம்ம இந்தியாவுக்கு அப்புறம் முன்னேறின நாடு இது. இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் ஒரு பெருசு இருக்கும்போது, இதோட வரலாறு வந்து ஒரு இடத்துல பார்த்தேன். கொரியன்ஸோட ஹிஸ்ட்ரி 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு ஒன்றுமே இல்லை, வெறும் காடாக இருக்குது. இப்போ நாங்கள் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் பண்ண மாதிரி குக்கிவான்னு சுத்தமாக ஒரு முட்டை காடு மாதிரி இந்த இடம் மேடா காடு மாதிரி இந்த இடத்த இன்றைக்கி அவங்க ஒரு காடு மாதிரி ஆக்கி அதை சோலை மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. இவங்க நகரமே பார்த்தீங்கன்னாக்கா தென் கொரியாவில் சியோல் பக்கத்தில் பாருங்கள், மணத்தக்காளி கீரை ரோட்டில் வந்துருக்குது. பாருங்க, காய் வண்டு வர இருக்குது. மணத்தக்காளி கீரை பாருங்க, இங்கே எப்படி வளர்ந்துருக்குது, எப்படியோ வந்துச்சு. மணத்தக்காளி கீரை காய் அது இருக்குது பாருங்க. மணத்தக்காளி கீரை காய் இல்லையே. ஒரு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான் நடந்து இந்த இங்கே புத்த கோயிலுக்கு வந்துருக்குறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் புத்த கோயில் எப்படி இருக்குன்னு. புத்த கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே எடுக்குது அலோடா இல்லையான்னு தெரில, பட் பார்ப்போம். சொல்ல போலாமா? புத்த கோயில் உள்ள வட்டம் புத்தர் பாருங்க. வழிநடுக்க தாமரை மலர்களில் தொட்டியில் பாருங்கள் தண்ணி ஊற்றி பெரிய தொட்டியை வச்சு அதுலேருந்து தாமரை மலர்களை வளர விட்டு வாசல்லேருந்து அப்படியே செடிகளை வச்சுருக்காங்க. அழகாக ரம்மியமாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே. மேலெல்லாம் விளக்கு ஏறி வைப்பாங்க இரவு நேரத்தில். பாருங்கள்
நம்ம ஊரில் சின்ன வயசுலலாம் அப்போ நம்மலாம் 80ஸ்லாம் துணியை மீட்டர் 2 மீட்டர் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு ஒரே தச்சு விட்ருவாங்க. அது மாதிரி இங்கேயும் அழகாக இருக்குது. உள்ளே வர போகிறோம். சிட்டுக்குருவிலாம் இங்கே வந்துட்டாங்க. ரொம்ப சிட்டுக்குருவி பாருங்கள். ரொம்ப சிட்டுக்குருவி பாருங்கள். புத்த மதம் புத்தரோட கோயில் உள்ளே வந்தாச்சு. உள்ளே போய் தியானம் பண்ண வேண்டியது தான். இது பின்புறம் உள்ளே வந்தாச்சு. இது உள்ளே போக வேண்டியது தான். தியான மண்டபத்துக்குள்ளே உள்ளே போய் பார்ப்போம். புத்தரை கும்பிட்டு அவர் பின்பக்கம் இருக்கிற இந்த இடத்துக்கு வராங்க. இதுவும் புத்தரோட இது. ஓ ஓகே. இதுக்குள்ளே நிறைய இது வச்சுருக்காங்க. உள்ளே போட்டு அலோடு இருக்கா இல்லைன்னு தெரியல. நம்ம வாங்க இப்படியே பார்ப்போம். புத்திஸ்ட் பெயிண்டிங் இன் Young Sanjiang Hall of Temple. Period 1895. புத்தரை பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு வழியாக மேலே போகலாம். மேலே போனாக்கா இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. ஆஹா, அழகாக இருக்குது. இது அப்படியே இன்னொரு இடத்துக்கு 3வது கோயில். கீழே ஒரு கோயில் பார்த்தோம். இது அடுத்தது மேலே ஏறி இங்கே பார்த்தோம். இப்போது இது 3வது மெடிடேஷன் பிளேஸ். இது இன்னும் மூங்கில் ஏதோ வச்சுருக்குறாங்க. இங்கே என்னன்னு தெரில. இதையும் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன சவுண்டு கேட்குது?
ஓ, ஒன்லி ஃபார் மாங்க்ஸ். இது வுட்டில் கட்டி வச்சு, இது வுட்டில் கட்டி வச்சுருக்காங்க. ஒன்லி ஃபார் மாங்க் தான் உள்ளே போக முடியுமா, நம்ம மாரி ஆள்லாம் உள்ளே போகக்கூடாது. இது அவங்க தங்கத்துக்குன்னு உண்டான இடம் உள்ள இருக்குது. ஒன்லி ஃபார் மாங்க்ஸ். துறவிகள் மட்டும் தான் உள்ளே போக முடியும். வுட்டில் இருந்து பாருங்கள், கட்டையிலேயே. மேலே அந்த துறவி இருக்கிற இடத்த பார்த்தாச்சு. இப்போ வந்து புத்தரோட பெரிய சிலை ஒன்று இந்த பக்கம் இருக்குது. அதை போய் பார்க்க போகிறோம். சின்ன குன்று மாதிரி இருக்குது. இந்த குன்றில் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே புத்தருக்குன்னு உண்டான கோயில். தென்கொரியா வந்தாக்கா இந்த இடத்துக்கு வர மறக்காது. அங்கே தான் போக போகிறோம். வழி இதுக்கு எந்த பக்கம் இது இருக்குது. புத்த தெருவை பார்த்தோம். இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது புத்தரோட சிலை நிற்கிற கோணத்தில் இருக்கிறாரு. இந்த கோணத்தில் இருக்கிற புத்தரை நம்ம பார்க்க போகிறோம். ஆஹா, அப்படியே கேமரா சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இடம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சிலை சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள். தீர்த்தம் இதை குடிக்க சொன்னாங்க. அதுக்கான ஜெர்கன் வச்சுருக்காங்க. அதை எடுத்து குடித்தோம். சில்லுன்னு இருக்குது நல்லா தண்ணி. மாசப்பட்டு குடிக்கிறாரு. அற்புதமான தண்ணி. துறவி வந்து மணி அடிக்கிறாரு.
பின்னாடி வர வந்து தீர்த்தம் நான் காமிச்சிருப்பேன். தண்ணி தாகத்துக்கு குடித்தோம். பா சில்லுன்னு இறங்குது வயிற்றுல. நிறைய தண்ணி குடிச்சிட்டேன். அங்கே புது தருவி வரணும். நல்ல அமைதியான இடம், ரொம்ப சிறப்பாக இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப அமைதியாக இருந்தது. இன்ச்சியான் ஏர்போர்ட் வந்தாச்சு. நாளைக்கு 12:05க்கு ஃப்ளைட்டு ஏர் இண்டியா. ஸோ பட் இப்போயே வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் மழை இருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலைல கிளம்ப வேண்டியது தான். இன்னைக்கு டே 18th மார்னிங் இப்போது 7:35 காலையில். சீக்கிரம் வந்துட்டு பசி எனக்கும் மாதம் இருக்கும். மாஸ்டர் லக்கேஜை பார்த்து சொல்லி வந்திருக்கீங்க. இந்த கேஃபே அமோஜேன்னு இருக்குது, இங்கே தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். 2 சிக்கன் ரோல் 25,200 won. நியாய ரேட்டு விற்கிறாங்கடாங்கப்பா. ரெடி ஆச்சுனாக்கா இதில் எனக்கு பெல் வரும். பெல் வந்தால் போய் வாங்கிக்கணும். டேக் அவேல. ஸோ வெயிட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபுட் கேபிட்டல் கவர்மெண்ட். இது பெல் வந்து சவுண்டு கேட்டோன்னே போய் வாங்கிக்க வேண்டியதான் நம்ம. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் 12:05க்கு ஃப்ளைட்டு. 1.5 hours லேட்டாக கிளம்புன்னு போர்டு போட்டானுங்க, டிலேடுன்னு. ஸோ 1:30 மணிக்கு தான் ஃப்ளைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி ஏர்போர்ட் வந்தாச்சு. இந்த வரேன். ஸோ விஸ்தாராவோட இடத்துக்கு வந்து பார்த்தேன், கேட் 56. ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கேயே வந்து ஆர்டர் வாங்கிக்கிறாங்க. இப்படியே ஆர்டர் கொடுத்துடலாம். ஸோ கேட் நம்பர் 56. எப்போ மாதம் 9:55 ஃப்ளைட்டு. 10 மணி 10 மணிக்கு ஃப்ளைட்டு. 8:50 ஃப்ளைட்டு. 8:50 ஃப்ளைட்டு 11:30க்கு ஆமாம், அங்கே வந்துடும், ரீச் ஆகிடுவோம். 8:55க்கு ஃப்ளைட்டு. எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும், 2-2.5 மணி நேரம் ஆகும். சென்னைக்கு வந்துடும். சூப்பராக இந்த ட்ரிப்பு, கொரியன் ட்ரிப்பு. வெறும் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். கொரியாவில் வந்து எப்படி சமாளிக்கிறது வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். பாஷை தெரியாமல் நிறைய இடத்துக்கு நானும் மாஸ்டரும் போயிட்டு வந்தோம். ஏறி போயிட்டே இருக்கோம். ஒரு பஸ்ஸை பிடிச்சி தான் போயிட்டு வந்தோம். இத்தனையும் பாஷை தெரியாது. மேப்பு அது இதுன்னு எல்லாம் தேடி பார்த்து போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாம் நிறைய இடம் பார்த்தோம். அதோட முதல் 10 நாள் வந்து
பெண்டு நிமித்தினாங்க மாஸ்டர்ஸ் கோர்ஸுக்கு. ஓகே, டெல்லி ஏர்போர்ட், இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகே.